ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இப்ப நம்ம பார்க்க போற செக்மெண்ட் எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிற கதை போமா. கதைப்போமோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கிளியே கிளியே கீ கீ கிளியே. என்ன கிளியன் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்க? ஆக்சுவலா இன்னைக்கு வரப்போற கெஸ்டுக்கும் கிளிக்கும் ஏகப்பட்ட சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி இவர்கிட்ட கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோயேன், இவருக்கு மூக்கு மேல கோவம் வரும். பயங்கர கோவக்காரரா இருப்பாரோ? அதுதான் இல்ல, இவர் சினிமால ஒரு காமெடி ஆக்டர். சினிமால காமெடி ஆக்டரா இருப்பாருன்னு பார்த்தா இந்த சைடு ஊர்ல வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம படத்தை டைரக்ட் வேற பண்றாருப்பா. வேற லெவல் போ. எஸ், வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் காமெடி ஆக்டர் கிளி ராமச்சந்திரன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா, செம்மையா, மகிழ்ச்சியா, ஹாப்பியா இருக்கேன். சூப்பரா, செம்மையா, மகிழ்ச்சியா, ஹாப்பியா. இன்னும் அப்படியே ஹிந்திலயும் சொல்லிடுங்க, சூப்பரா இருக்கும். ஹாப்பி போயிட்டு காத்தா பார்த்தா அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா இப்ப வந்து உங்களை ஒரு காமெடி நடிகர்னு கூப்பிடணுமா இல்ல டைரக்டர்னு கூப்பிடணுமா? சார் மேக்சிமம் நடிகர் தான் வந்தேன். சென்னைக்கு நடிகர் ஆயிட்டேன், எல்லா கூட நடிச்சிட்டேன். அடுத்த கேட்டகரிக்கு போகணும். இப்ப 4 கம்பெனிக்கு போய் வாய்ப்பு தர்றோம், கூப்பிடுறோமாங்க. நம்ம 10 பேருக்கு வாய்ப்பு கொடுப்போமே, அப்போ நம்ம அடுத்த கேட்டகரிக்குன்னா டைரக்டர் ஆகணும். இப்போ நிறைய பேர் இப்போ படம் பூஜை போட்டாச்சு, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போனேன். இப்போ நிறைய பேர் ஏன்ட்ட வாய்ப்பு கேட்குறாங்க. அது ஒரு வளர்ச்சி தானே. இல்ல, எதனால டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசை? ஐயோ என்னப்பா இது முன்னாடி மாதிரி பிஸியா எனக்கு ஆக்டிங் வர மாட்டேங்குது, நம்ம ஏன் போய் டைரக்டர் எல்லாம் சான்ஸ் கேட்கணும், நம்மளே டைரக்டரா மாறிடலான்னு அந்த ஆக்டிங் சான்ஸ் குறைஞ்சதுனால வந்த ஒரு யோசனையா? ஏங்க நல்லா பிஸியா ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன். இப்போ கொடைக்கானல் போயிட்டு வந்தேன், அண்ணா நகர் போயிட்டு வந்தேன். இப்போ ஷூட்டிங் 6-7 படம் நல்லா போயிட்டு இருக்கேன். இந்த கதை வந்து நான் எலெக்ஷன்ல ஓட்டு கேட்பேங்க. நான் சின்ன வயசுல எங்க அப்பா 15 வயசுக்கு மேல நான் எலெக்ஷன் ஓட்டு கேட்டிருக்கேன். அங்க நடந்த விஷயம்லாம் கேர் பண்ணி ஸ்கிரீன் பிளே பண்ணி வச்சுட்டேன். யதார்த்தமா காமெடியா இருக்கு, மக்களை சந்தோஷப்பட்டணுங்க, ஜாலியா இருக்கணுங்க, ஒரு மெசேஜ், அவ்வளவுதான். அதை ஸ்கிரீன் பிளே பண்ணி ஒர்க் பண்ணி அழகா பண்ணி இப்போ பொலிட்டிக்ஸை பிடிச்சி எனக்கு கிடைச்ச பொலிட்டிக்ஸ் நல்ல பொலிட்டிக்ஸ். அதான் பூஜையும் போட்டாரு. வந்தாரு, டக்குன்னு அட்வான்ஸ் கொடுத்தாரு. வந்தாரு, டக்குன்னு பூஜை போட்டாரு, டக்குன்னு போனாரு. வந்தோடனே ஷூட்டிங் போகணுன்ட்டாங்க. அதனால பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. கடவுள் நமக்கு எது கொடுக்கும் போது டக்குன்னு கேட்ச் பண்ணி ஓடிட்டே இருக்கணுங்க. ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை நாங்க புடிச்சு அப்படியே ஏறிடலாம்னு சொல்ற மாதிரி இருக்கு. எப்படி உங்க பிஸி ஸ்கெட்யூல்ல ஆக்டிங்கும் பார்த்துட்டு டைரக்ஷனும் பார்த்துட்டு எப்படி ஹேண்டில் பண்றீங்க சார்? இல்லைங்க, ஆக்டிங் வந்து இத்தனாலும் சொல்லிடுவாங்க, நடிச்சிடுறோம். டைரக்டர் பண்ணும்போது ஸ்கிரீன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். கேப்ல எல்லாம் ஸ்கிரீன் பிளே பண்ணி வச்சுட்டோம். அழகா அதுக்கு ஒரு 20, 24 நாள் 30 நாள் ஓடிக்கிட்டு அழகா ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து மற்ற ஒர்க் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அப்படி யாரெல்லாம் நடிக்கிறாங்க அந்த படத்துல? அந்த சென்னில் நான் கதை சொல்லியிருக்கேன், அவர் நடிக்கிறாரு. பேரரசு சார் நடிக்கிறாரு, சுப்பிரமணிய சிவா சார் நடிக்கிறாரு, முத்துக்கால அண்ணன், மற்ற காமெடி ஆக்ஷன் எல்லாத்தையும் இப்போ யூஸ் பண்றேன். ஜாலியா இருக்கும். பட் ஆக்சுவலா இந்த டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசை வந்து உங்களுக்கு எப்ப வந்துச்சு? சினிமாக்கு வரும்போதே வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சா இல்ல திடீர்னு வந்த ஒரு ஆசையா? நான் மேக்சிமம் நடிக்கிறேன், வந்தேன், நடிகர் ஆயிட்டேன். பட் என்னன்னா இந்த கதை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா நான் அரசியல் நல்ல டச்சு தான். எல்லா அரசியல்வாதிகளையும் பழக்கம் இருக்கு எனக்கு. எல்லா அரசியல்வாதியும் மீட்டிங் போயிருக்கேன், எல்லாரும் போயிருக்கேன். அப்போ அதெல்லாம் ஸ்க்ரீன் பிளே பண்ணி அழகா பண்ணி பண்ணணும்னு பண்ணி ஒரு பெரிய அசிஸ்டன்ட்லாம் வச்சு நானும் பண்ணல பெரிய டெக்னீஷியன் வச்சுக்கிட்டேன். அவங்க ஸ்க்ரீன் பிளே பண்ணி டைலாக் பண்ணி எல்லாம் பக்கா பிரிச்சு வச்சு கண்டினியூ வரைக்கும் காசு வரைக்கும் ஏறி பிரிச்சு வச்சுட்டோம். ஏன்னா நான் மட்டும் இதை பண்ண முடியாதுங்க. அது அசோசியேட் வேணும், அசிஸ்டன்ட் வேணும். அது ஏன்னா எல்லாம் திறமைசாலி யூஸ் பண்ணிக்கணும். எல்லாமே திறமைசாலி தான் சினிமாவில். பட் வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன சொல்றோம்ல அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நம்ம கேட்ச் பண்ணி நம்ம உட்காந்துட்டு நம்ம தான் டைரக்டர்னு காமிச்சிக்கணும். எல்லாரோட உழைப்பு இருக்கு, தனிப்பட்ட உழைப்பு கிடையாது. டைரக்டருங்கிறது மட்டும் இல்லாமல் அதில் கேமராமேன் உழைக்கணும், மியூசிக் டைரக்டர் உழைக்கணும், கவிஞர் உழைக்கணும், டெக்னீஷியன் உழைக்கணும், டீமே உழைக்கணும், ஆர்டிஸ்ட் உழைக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது கலவைனா ஒரு திரைப்படம் ஆகும். ஆனால் எல்லாரோட உழைப்பு இருக்கு, எல்லாருக்கும் இந்த பங்கு உண்டு. ஒரு படம் ஜெயிக்குதுன்னா அது தனிப்பட்ட முறையில் யாரும் கொண்டாட மாட்டாங்க. அப்ப ஜெயிக்கும் போது அப்பா அந்த படத்துல நான் நினைச்சிருப்பேன், நம்ம படம் உரிமையா சொல்லுவாங்க. அதுதான் சினிமா. மற்ற சந்தோஷப்படுத்த தொழிலுங்க. எல்லாரையும் 3 மணி நேரம் உட்கார வச்சு தேட்டர்ல உட்கார வச்சு அழகா மெய் மறந்து அவங்களை ஹேப்பியா வச்சிருக்கிறது நம்ம சினிமாக்குறாங்க. 3 மணி நேரம் மெய் மறந்து உட்காந்துருக்காங்களா, அவன் வீட்டுல கடன் பிரச்சனை இருக்கும், தொல்லை பிரச்சனை, மனைவி பிரச்சனை, ஸ்கூல் எல்லா பிரச்சனையும் இல்லாம ஹேப்பியா வச்சிருக்கோம்ல. அது நம்ம சினிமா தான். அது அழகான தொழில், அது அழகா பண்ணுவாங்க. ஓகே. சோ பொதுவாவே டைரக்டர்ஸ் அப்படின்னா ஒரு செட்ல வந்து பயங்கர டென்ஷனா இருப்பாங்க. ஷார்ட் வைக்கலன்னு சொல்லி ஒரு டென்ஷனா இருப்பாங்க, சிடுன்னு இருப்பாங்க இல்லையா? சோ கிளி ராமச்சந்திரன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு டைரக்டரா நான் இருக்கணும்ப்பா, நான் ஒரு ஹாப்பியான டைரக்டரா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கோவம் வந்தாலும் பயங்கரமா நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன்னு நினைக்கிறீங்களா? கோவமே படக்கூடாது. கோவம் வேணா ஹார்ட்டுக்கு வீக்கா போயிடுங்க. கோவப்படவே கூடாது. எதுக்கு கோவப்படணும்? அது டிபார்ட்மெண்ட் அவங்க செஞ்சிருக்கோம். நான் கோவம் மாட்டேன், கோவம் படக்கூடாது. கோவம் வந்து அதனால
கோவத்துல எந்த காரியமும் சாதிக்க முடியாது. அன்பால அழகா ஜாலியா பேசணும், தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். யாரா இருந்தாலும் என்ஜாய் பண்ணி பேசணும், அன்பா பேசணும். அன்பால வசப்பட்டுனா அவங்க தான் நமக்கு பெரிய கிஃப்டா இருப்பாங்க. கோவப்படக்கூடாது. கோவப்பட்டு வச்சு திட்டு வச்சுக்க, வா உன்னை கவனிச்சுக்கன்னு சொல்லி ஏதாச்சும் நமக்கு ஆப்போசிட் போடுவாங்க. கோவப்படவே கூடாது, யாராலும் அன்பா பேசணும். எனக்கு அதான் பிடிக்கும். ஆக்சுவலா நீங்க காமெடி ஆக்டரா ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்ப டைரக்டரா மாறிட்டு நிறைய ஆர்டிஸ்ட போய் அப்ரோச் பண்ணி நீங்க வந்து கதையெல்லாம் சொல்லும் போது சீரியஸா எடுத்துக்கிட்டாங்களா? அட என்ன ராமச்சந்திரன் காமெடி பண்ணாத போப்பான்னு சொன்னாங்க? இல்ல, நல்லா கதை சொல்லணும் பிடிச்சி. செந்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை கேட்டுட்டு அவரே ஒரு மியூசிக் டேரக்டர் சொல்றாரு, கிளி நல்ல கதை வச்சுக்க, நல்லா சொல்றாங்க ஐயா, அதனால நல்லா இருக்குன்னு அவரே சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஏன்னா செந்திலன் எவ்வளவு பெரிய நடிகர், எவ்வளவு காமெடி ஆர்டிஸ்ட், எவ்வளவு பேர் பார்த்திருப்பாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரு பார்த்த உடனே அவர் சொல்லி அப்பனா இன்னும் இன்ஸ்பிரேஷன் ஆகி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்க சினிமால நல்லா தெரிந்த ஒரு முகம் அப்படிங்கறதுனால ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் போய் அணுகுனீங்களா, இல்ல நீங்களே ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு நம்ம பண்ணிடலாம்னு முடிவு பண்ணீங்களா? இல்லைங்க, நம்மகிட்ட பணம் இருக்குனுங்க, என்னங்க நீங்க வேற. அதான் நான் ஒரு ப்ரொடியூசர் பேசி அவங்கள்ட்ட நான் பணம் வாங்கி பண்றேன். பட் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் இந்த சினிமால வந்து டிராவல் பண்ணிருக்கீங்கல்ல, அப்ப நிறைய விஷயங்கள் நீங்க சேமிச்சிருப்பீங்க. சினிமால இருந்து நிறைய பணம் வந்து கொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொட்டுது பாரு இங்கே. இப்பதாங்க ஊர்ல சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்னப்பா போட லட்சத்தை வாங்கிட்டு வர, போட கோடி வாங்கிட்டு வரணும். யாருமா லட்சத்தை கோடி எல்லாம் தராங்க ஊர்ல. சொன்ன உனக்கு என்னப்பா, அங்க போன ஷூட்டிங் இங்க போன ஷூட்டிங், ஆனா வருது எல்லாம் பெரிய பெரிய ஆளுக்கு வரும், எங்களுக்கு கொஞ்சம் கம்மியா வரும். வரலன்னு நான் சொல்ல, அதை வச்சு கார் டியூ கட்டணும், வீட்டுல ஃபேமிலி பார்க்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் வீடு ஒண்ணு கட்டியிருக்கேன், கார் சீட்டு கட்டியிருக்கேன், இடம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் ரன்னிங்ல இருக்கலாம். கடவுள் நல்லா வச்சிருக்காங்க, எனக்கு ஒரு குறையும் இல்ல. எல்லாம் சினிமால தான் சம்பாதிச்சேன், ப்ரோக்ராம் சம்பாதிப்பேன், எலெக்ஷன்ல சம்பாதிப்பேன், ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போயிடுவேன், கல்யாணம்னா அதுக்கு ஒரு 5 நடிகர் கூட்டிட்டு போயிடுவேன். எல்லாம் எங்க போனா வருமானம் தான். ஆமா, அது வருமானத்தை எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம்ல, இந்த முகத்தை மக்கள்கிட்ட ரீச் பண்ணி அதை கிளியா சரி அவன் நடிகர் கூட்டுவான் ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம், அது நல்லா போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு குறையும் இல்ல, நல்லா சூப்பரா போகுது. சோ ஆக்சுவலா நீங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம சோசியல் மீடியால பார்த்தோம்னா நம்ம கொண்டாடின நிறைய காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து இப்ப காசே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பார்த்திருக்கோம். நிறைய பேர் வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமான வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. உங்களோட சக ஆக்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல, அவங்க சம்பாதிக்கும் போது சேமிச்சு வைக்கணும். ஒண்ணு தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது, குடும்பத்தை செலவு பண்ணணும். நான் ஃபேமிலியை ரொம்ப ரசிப்பேங்க. நான் என் மனைவி தான் என் உயிர். ஏன்னா எங்கேயோ பிறந்து எங்கேயோ கலந்து தாலி கட்டின ஒரே கலந்துக்க நமக்கு கஷ்டப்படு இல்லை. அவங்க அப்பா அம்மா அண்ணன் நம்பில விட்டுட்டு நமக்கு தாலி கட்டின ஒரே கலந்துக்க நம்ம கூட இருந்து நல்லது கெட்டது எல்லாம் இருக்குல்ல. அதான் மனைவி முன்னாடி நான் என்ன பேமெண்ட் வேணா அப்படியே என் ஓய்விட்டு சொல்லிடுவேன், அனுப்பிச்சுட்டுருவேன், வச்சுக்க மாட்டேன். ஆமா, அதுகிட்ட கேட்டு வாங்க, அம்மா எனக்கு 10 ரூபா 200 ரூபாய், அது எனக்கு ஒரு ஆசை. இப்ப வரைக்கும் பண்ணுவேன். அப்படியே வந்தா டக்குன்னு வச்சுட்டு அம்மா எனக்கு செலவுல கொஞ்சம் 1000 ரூபா அனுப்பு அப்படிமா. அதுதான், ஏன்னா அது எல்லாருமே அவ எதிர்பார்ப்பாங்க எல்லா பெண்களும். ஆனால் அதே மாதிரி எங்கள் அம்மாவும் பார்த்துக்குது, எங்கள் சொந்த பந்தத்தையும் எங்கள் ஒய்ஃப் என் மனைவி பார்த்துக்குது, எங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்குது, நல்லா ஹாப்பியாக இருக்குது. அதனால் சந்தோஷம். ஏன்னா அதுதான் ஒரு ஃபேமிலியை ரசித்தா உலகத்தில் எல்லாமே உலகம் அழகாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியை ரசிங்க, உலகம் உங்கள் கண்ணுக்கு முன்னே அழகாக தெரியும். பிள்ளைங்களையும் மனைவிகளையும் அம்மாங்களையும் உடம்பு சரியில்லைன்னா அம்மா ஒய்ஃபு நீ நம்ப மாட்டீங்க, படம் பூஜை போட்டாலங்க, பூஜை பட்ட அன்னைக்கே நைட்டு என் பையனுக்கு உடம்பு சரியில்லை. உடனே நைட்டு ட்ரெயின் ராக்போர்ட் போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை. 3 பேரையும் 3 ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன். 3 ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். ஆப்ரேஷன் பண்ணி இப்போ வீட்டில் இருக்கு. இப்போ 4 அன்னைக்கு போய் அவங்க தையல் பிடிக்கணும். எல்லாம் நடக்கும், இதெல்லாம் பேஸ்ட் பண்ணணும். அதுக்காக கவலைப்படக்கூடாது. ஏங்க உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் நம்மளை காப்பாற்றப்படாது, அதை ஏன் கவலைப்பட்டுக்கணும்? பசிச்சா ஹோட்டல சாப்பாடு கொடுக்க போறேன், சாப்பிட்டு ஹாப்பியா இருக்க போறோம். உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் காமிக்கப்படாது, அதான் கவலைப்படாது. நம்ம கடவுள் எல்லாத்துக்கும் எல்லா வழியும் வச்சிருக்காங்க. அதனால யாருமே கவலைப்படப்படாது. நமக்கு எங்கேயோ ஒரு விவசாய கஷ்டப்படுறோம், அழகா சாப்பிடுறோம். நீங்க இட்லி வந்து இப்ப நீங்க சாப்பிடணும்னா சாப்பாடு சாப்பிட்னா அதுக்கு 100 நாள் கஷ்டப்பட்டுக்கணும். அந்த நெல் விளையத்து 100 நாள் மதியானம் சாப்பாடு, அது ஏதோ ஒரு புண்ணிய விவசாயங்கிற கடவுள் வந்து உற்பத்தி பண்ணா நான் சாப்பிட்றோம். அது வந்து பால் வாங்கினா மாடு கலந்து பால் ஓடணும். இப்ப டீ காப்பி நீங்க கேட்ட உடனே டீ கொண்டாந்து கொடுக்குறாங்க. இது எங்கேயோ ஒரு விவசாய கஷ்டப்பட்டு நமக்கு வருது, குடிக்கிறோம். அப்ப கடவுள் நமக்கு எல்லாமே ஒரு அழகா சிஸ்டமேட்டிக்கா வச்சிருக்கோம். அதனால நம்ம யாரும் கவலைப்படக்கூடாது, நம்மளால எதுவும் முடியலன்னு தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது. சார், சின்ன வயசுல இருந்தே இந்த தன்னம்பிக்கை உங்ககிட்ட ஜாஸ்தியா இருந்திருக்கா, இல்ல ஏதாவது சில விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா நமக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷன் வரும்ல, அப்படிதான் வந்ததா இது? இல்ல, அதாவது நம்ம பிறந்துட்டோம், இறக்கிறது உறுதி. அல்லாம நான் அழகா அவரை படிச்சுட்டான். என்னை எல்லாமே எங்க பார்த்தாலும் நடிகர்னு பார்க்க, நான் எப்படி மாஸ்க்குள்ளா போட்டேன் வெளில போவேன், ஊர்ல லோக்கல்ல மட்டும் எடுத்துப்பேன். ஏன்னா நான் பார்க்கும்போது நடிகர் கோயிலுக்கு போனாலும் சரி, ஸ்ரீரங்கம் சமயபுரம் எங்க போனாலும் சரி, காலை டோல்கேட்டு போனாலும் சரி, நடிகர்
போட்டோ எடுப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, அவங்க ஹேப்பியா இருக்காங்களே. நான் அப்பதான் நினைச்சேன், நம்ம அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யல, நம்மளை பார்த்தவொடனே சிரிக்கிறாங்க, சார்னு கை கொடுக்குறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்புறம் கடவுள் நமக்கு எவ்வளவு பெரிய நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. ரோட்ல 1000 பேர் போறாங்க, டாக்டர் போறாங்க, இன்ஜினியர் போறாங்க, யார் வேணா போறாங்க, யார்கிட்டயும் போய் போட்டோ எடுக்கிறாங்களா, செல்ஃபி எடுக்கிறாங்க. நம்ம நடிகர்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃபி எடுக்கிறாங்க. எவ்வளவு ஒரு புண்ணியம். அது கலைத்தாய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். எங்க போனா மலேசியாலாம் போறோம், அவ்வளவு பேரும் செல்ஃபி எடுக்கிறாங்க. மலேசியா தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததே கிடையாது. போன வருஷம் மட்டும் 4 டைம் மலேசியா போயிட்டு வந்தேன். துபாய், ஆமா 4 டைம் போயிட்டு வந்தேன். என்ன ஒரு வாரத்துக்கு மேல தங்க முடியாது, சாப்பாடு செட் ஆகல, காரமா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஆமா, ஆனா நல்லா டீசெண்டா அமைதியா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமா, சாப்பாடு மட்டும் செட் ஆக மாட்டேங்குது, எல்லாம் ரத்த கலரையா இருக்கும் அங்க சாப்பாடு. ஆமா ஆமா, எல்லாம் தமிழ மேல அவ்வளவு பாசம். ஏன்னா உலகத்தையே கட்டியா இருந்த தமிழங்க. நீ எங்க போனாலும் உலகத்துல நம்ம மூத்த மொழி தமிழ், மூத்த குடி தமிழ். நம்ம குடும்பத்தை கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான், வேற எந்த நாடு இல்லை, இந்தியாவும் தமிழ்நாடு தான். ஏன்னா குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும், கூட்டு குடும்பம், அப்பா அம்மா அண்ணன் தம்பி பாச பிணைப்போட இருக்கிற நம்ம மட்டும்தான். வேற எந்த நாட்டுல வேணாம் போல அது 18 வயசு மேல அது சம்பாதிக்குமோ, அது கல்யாணம் பண்ணுவோம், அப்படிலாம் இல்லை. தமிழ்நாட்டுல மட்டும்தான் அப்பா அம்மா பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ணுவோம், அப்பா அம்மா பாக்குற சொந்தத்தை மெயின்டைன் பண்ணுவோம். எல்லாம் தமிழ் கலாச்சாரம் அழகா இருக்கு. ஊர்ல எசம் பேசினா சொந்தக்காரன் வந்து பேசி பஞ்சாயத்து முடிச்சு வச்சிருவாங்க. மற்ற நாள்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கிட்டு அழிஞ்சிட்டு இருப்பாங்க. இங்க அப்படி இல்லை. நமக்குன்னு ஒரு கூட்டு குடும்பம் இருக்கு, நமக்குன்னு ஒரு சொந்த பந்தம் இருக்கு. அதை ரசிச்சு வாழணும், ஜாலியா இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன்னா அவ்வளவு கூட்டம். இப்போ என் மனைவி பார்க்க டெய்லி 10 பேர் வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு. ஆமா, டெய்லி இப்போ வீடியோ பாக்குறேன், எல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்க. அது ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு பாச பிணைப்பு இருக்குங்க. அது நம்ம ரத்த உறவு, தமிழ் கலாச்சாரம், தமிழோட பண்பாடு. இது அழகான ஊருங்க, அழகான. ஏன்னா மூத்த மொழி மூத்த குடி நம்ம தாங்க, உலகத்திலே நம்பர் 1 நம்ம தாங்க. எவ்வளவு ஒரு தத்துவம். நம்ம தமிழனா பிறந்தது பெருமை பண்ணுங்க. சாப்பாடு நம்ம மாரி உலகத்துல எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காதுங்க. அரிசுவே உணவு, ஆரோக்கியமான உணவு நம்ம தமிழ்நாட்டுல தான் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்க இப்ப ஆரம்பிச்ச டைம் அந்த early 2000 நம்ம பார்த்தோம்னா ரன் படம்லாம் உங்க காமெடி வந்து வேற லெவலா இருக்கும். அண்ட் விவேக் சார் அண்ட் உங்க காமெடி அந்த காம்பினேஷனே வந்து எப்போதுமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான். சோ இப்ப எல்லாருமே நம்ம விவேக் சாரையும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற மூவிஸ்ல எல்லாம் வந்து காமெடிக்குன்னு தனி ட்ராக்கே இருக்க மாட்டேங்குது. அப்படியே அந்த கதையோடய ஒன்றி போகுது. டார்க் காமெடி அப்படின்னு சொல்றாங்க. அதாச்சும் கதையிலேயே வந்து ஏதாச்சும் சீரியஸா பேசுறதே காமெடியா எடுத்துக்கிறாங்க. சோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஓகேவா? இல்ல எனக்கு இது வந்து ட்ராக்கா. இப்போ காமெடி சேனல் வந்து பழைய விவேக் சாரு வடிவேல் சாரு காமெடி ட்ராக் ஓடிட்டு இருக்கும், பார்த்த உடனே சிரிக்கும். இப்போ வந்து அப்படி ட்ராக்னு போட முடியாது, கதையோட வருது. இது கதையா காமெடியா கன்ஃபியூஸ் ஆயிடும். முன்னாடி காமெடி ட்ராக்குன்னு ஒரு டீம் இருக்கும், காமெடி ரைட்டர் இருப்பாங்க, அதை எழுதுவாரு, அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு டீம் போட்டு அதுக்கு செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கி யார் ஆர்டிஸ்ட்னு இவ்வளவு பெரிய டீம், அது டீம் ஒர்க்கு, அது நல்லா இருக்கும். அது 10 பேருக்கு கரெக்டா வேலையும் கொடுப்பாங்க. இந்த 10 பேர் இந்த 10 பேர், இந்த விவேக் சாரும் சரி வடிவேல் சாரும் சரி நல்லா போயிட்டு இருந்தது. அவர் பேர் 10 பேர் வேலை கொடுப்பா, இவரு 10 பேர் வேலை கொடுப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது மாதிரி இன்னும் நல்லா வரும். நம்ம 10 மணில வந்துடும். நிறைய நடிகர்களோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. பட் இப்போ வந்து இளம் நடிகர்களோட ஒர்க் பண்ண முடியலையே அப்படின்னு ஏதாவது கவலையா இருக்கா? நான் கவலை எதுக்குங்க பண்ணோம், நம்ம தாங்க இளமையா இருக்கோம். என்ன இளம் நடிகர் எங்களை யாரும் இளமையா இருக்காங்க? சும்மா சார், இப்ப வர நடிகர்கள் இல்ல, இப்போ இந்த சினிமாக்குள்ள வந்து நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட எல்லாம் ஒர்க் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஏதாவது வருத்தப்படுறதே கிடையாது. ஏன் நம்மளோட அவங்க ஒர்க் பண்ண முடியலன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டோம். சீனியர் இல்ல என்ன, அதாவது நம்ம யாருமே வருத்தப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, போட்டி போடக்கூடாது. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கல, நம்ம உருவாக்கிக்குவோம். ஓகேங்களா? அதெல்லாம் நான் நினைச்சதே கிடையாது. வாய்ப்பு தான் யூஸ் பண்ணிப்போம், வாய்ப்பு அவங்க அரிசி அவ்வளவுதான் நினைச்சுப்பேன். சோ நம்ம விவேக் சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களோட காம்போவே ஆக்சுவலி ரொம்ப அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். கேட்க அந்த காமெடிஸ்ல திரும்ப பாத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி இருந்தது. சிமிலர்லி வடிவேலு சாரோட நீங்க ஒர்க் பண்ண காம்போஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவரே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரா? வடிவேல் சார் கூட வந்து அவரு வாங்கி கொடுக்குறாரு, டைரக்டர் வாங்கி கொடுத்தாங்க, சத்யசுமா சார் தான். ஓகே. ஏன்னா அவரு 10 பேர் வேலை கொடுத்தாங்க. நம்ம அவரை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் நம்பி 10 பேர் இருக்காங்க, விவேக் சார் நம்பி 10 பேர் இருக்காங்க. எங்க சைடு நல்லா வண்டி ஓடிட்டு இருக்கு, அவர் சைடு நல்லா ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இங்க இந்த அரசியல் மேல டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி 2 பக்கம் ஓட்டக்கூடாது. ஒன்னு ஏடிஎம்கே இருக்கணும், இல்லை டிஎம்கே இருக்கணும். அதுமாதிரி நான் விவேக் சார் கூட நல்லா இருந்தது, நல்லா வேலை கொடுத்தாங்க, நல்லா ஹாப்பியா போச்சு. அவரும் அதுமாரி வளர்த்தாங்க, அது நம்ம குறை சொல்லக்கூடாது. பட் அவர் படத்துலயும் நடிச்சிருக்கேன், ஒரு 3 படம் பண்ணிருக்கேன். நல்ல காமெடி. ஏன்னா அவரு காமெடி அவ்வளவு அழகா பண்ணுவார் சார் வடிவேல் சார். ஏன்னா அழகா இருக்கு, அவரு என்ன வேஷம் மட்டும் அப்படியே கேரக்டரா மாறிடுவார் வடிவேல் சார். அவரு அது ஒரு தனி ட்ராக், நல்ல நடிகர். இன்னும் என்ன காமெடி சேனல் அவர் இன்னும் சிரிக்க வச்சிட்டு இருக்காங்க. அவரு பெரிய டாக்டர் தாங்க. ஏன்னா எவ்வளவுதான் யாரும் சிரிக்க வைக்க முடியாது, சிரிக்க வைக்க டாக்டர் தானே விவேக் சார் வடிவேல் சார், பெரிய டாக்டர் இருக்கேன்.
நிச்சயமா புரியுதுங்களா? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடும். ஆனா எவ்வளவு பெரிய டாக்டர் வேலை பார்த்துருக்காங்க தெரியுமா அவங்க? அதனால அவங்க புண்ணியமான வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க தொண்டு காலங்காலமும் இருக்கும். எப்போதும் சிரிக்க வச்சிருப்பாங்க. நைட்டு பாருங்க எல்லா வீட்லயும் காமெடி சேனல் தான் ஓடும். நீங்க பாத்துருக்கீங்களா? கரெக்ட் தான். ஏன்னா வெளியில போனா அவன் டென்ஷன், ரோட்ல டென்ஷன், ஆபீஸ்ல டென்ஷன் பிபிஐ பிரஷர் ஹாஸ்பிட்டல் போய் பணத்தை கொடுக்கறதுக்கு காமெடி சேனல் உட்காந்து பாப்பேன்னு சொல்லி காமெடி சேனல் பார்த்து சிரிச்ச உடனே நோய் விட்டு போயிடுங்க. நிச்சயமா. ஆமா சோ இவ்ளோ பிஸியா வந்து ஒரு ஆக்டரா இருக்கும் போது விவசாயத்துல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு சார்? நம்ம பூர்வீக விவசாயம் தான். நம்ம கொலை நம்ம பெரிய இதெல்லாம் கிடையாது. கிராமம் நெல், கடலை, எள்ளு, சோளம் எல்லாம். இப்ப கூட முருங்கை போட்டிருக்கேன். முன்னால தண்ணி பாய்ச்சிட்டு தான் வந்தேன். இப்ப நாளைக்கு போனா முருங்கை வெடிப்பேன். அப்புறமேல கடலை போடுவோம், நெல் போடுவோம். அரிசி அப்புறம் எப்படி சாப்பிடுறது? 10,000 கொட்டி வச்சுங்க. என்ன இப்ப வெயிக்கிறது கூட டவுன்ல கொண்டு கொட்ட வேண்டியது இருக்கு. டவுன்ல வச்சு முன்னாடியே வீட்லயே வைப்போம். இப்ப அது வெயிக்கிறதுக்கு டவுன்ல வந்து மிஷின்ல போட்டு அவங்க வச்சு கொடுக்குறாங்க. மக்கள் சோம்பேறி ஆயிடுச்சு. வேலையே செய்யக்கூடாது. ஆனா வீட்டுல உட்காந்து சோறு திங்கணுங்கிறாங்க. விவசாயம் பண்ணாதாங்க சோறு திங்க முடியும். விவசாயம் அழிஞ்சிச்சுன்னா எதை வச்சு சாப்பிடுவீங்க நீங்க? சொல்லுங்க. பணம் எவ்வளவு இருக்கு, நகை இருக்கு. நகை பணம் வச்சு சாப்பிட முடியாதுங்க. அரிசி, கோதுமை, ரவா இதெல்லாம் சாப்பிட முடியும். கொரோனாவில் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாங்க. காய்கறி சாப்பிட பண்ண முடியுமா? விவசாயம் முக்கியத்துவம். விவசாயம் இல்லைன்னா எப்படி சாப்பிட முடியும்? அதனால விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இருந்தாலும் விவசாயங்கிறது எனக்கு பெருமை தாங்க. நான் எல்லா வேலையும் பண்ணுவேன். நானே தண்ணி பாய்ச்சுவேன், மருந்து அடிப்பேன், எல்லா வேலையும் பண்ணுவேன். ஓகே சார். சோ சென்னையில இருந்தா சினிமாக்காரன், ஊருக்கு போனா பண்ணையார் இல்லையா? அந்த ஊருக்கு போனா நானே முண்டாசு கட்டி தோலை மம்புட்டி இப்படி வச்சேன். எல்லாம் அந்த டவுன் பக்கம் கடை பக்கம் வருவேன். அங்க ஆளுக்கு வேலை செய்யும் போது எல்லாம் நம்ப மாட்டாங்க. என்ன அதே நடிகர் மேல இருக்க கடற்கரை அவர் நடிகர் ஏங்க நடிகர் எங்க எல்லாம் மம்புட்டி அடிச்சு வேலை செய்யல. ஏமா என் கொள்ளைக்கு நான் அம்மா வேலை செய்யணும். நீ அங்க நடிக்க போனா அது அங்க வேற ஏரியா, இது ஏரியா. அதனால அது என் மனசு சந்தோஷமா இருக்குங்க. நீங்க கொள்ளையில போய் வேலை செய்யும் போது வேர்க்கும், அது காசு மிச்சமாகும். ஆள் விட்டா நம்மள மாரி ஆளும் செய்ய மாட்டாங்க, கடமைக்கு செய்வாங்க. அதனால எல்லா ஆரோக்கியமாவும் விவசாயம் பண்ணும்போது அந்த கொள்ளையை போய் பச்சைன்னு இருக்குல்ல, அதை பார்க்கும்போது ஆசையா இருக்கும். அதுவும் ஒரு குழந்தை வளர்க்குற மாரி தானே. ஆமா, செடி கொடியெல்லாம் அது ஒரு உயிர் தானே. நிச்சயமா அழகா இருக்கும். நீங்க விவசாயம் பண்ணி பாருங்க, அதை ரசிச்சு பாருங்க. நல்லா பண்ணிடலாம். விவசாயம் பண்ண முடியும். கொஞ்சம் களை வெட்ட விடணும் உங்களால. அப்ப தெரியும் உங்களுக்கு இடுப்பு வலி. அப்படியே குனிஞ்சு களை வெட்டணும். காலையிட்டு மத்தியானம் வரைக்கும் வெட்டுவீங்க. அதெல்லாம் உழைக்கிறாங்க, இன்னும் உழைக்கிறாங்க, உழைப்பாளி இருக்காங்க. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. விவசாயம் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம நல்லா சாப்பிடுவோம். அப்ப எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு சார். விவசாயத்துல எந்த பயிர் வந்து சீக்கிரமா போட்டா சூப்பரா லாபம் கிடைக்கும்? இல்ல என்னன்னா, இப்ப முருங்கை இருக்குல்ல, முருங்கை நல்லா லாபம் தான். இப்ப இங்க 100 ரூபா விக்குது, அங்க 28 ரூபா 30 ரூபா எடுக்கிறாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, கேட்டா 3 வியாபாரி மாத்தி வருதுன்னு இடைத்தரகர்கள் நிறைய இருக்காங்க. விவசாயத்துக்கு பெருசா இல்ல, விவசாயிக்கு வேணும் பெருசா கிடைக்காது. ஆனா இடையில உள்ளவங்க நல்லா சாப்பிடுறாங்க. ஆமாங்க, இங்க கொள்ளை சென்னையில 100 ரூபா கிலோ, அங்க 28 ரூபா 30 ரூபா கொள்ளையில இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு டிஃபரண்ட் கேட்டா, அந்த வண்டியில ஏத்தணும் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, அது இருக்கு, அப்படி இருக்காங்க. சரி, என்ன பண்றது? நீங்க சொல்றது நல்ல பிசினஸா இருக்கு சார். உங்ககிட்ட இருந்து வாங்கி நாங்க சென்னையில வித்தரலாம் போலயே. அது செய்யலாம்ல, வாங்கி விக்கலாமே. ஓகே. அதே மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த பயிர் போட்டோம் அப்படின்னா நல்ல விளைச்சல் கிடைக்கும்னா எந்த பயிர்? அதாவதுமா, அது கார்த்திகை மாசம் கடலை போடணும், ஆவணி மாசம் நெல் விதைக்கணும், இப்ப புரட்டாசி மாதம் முருங்கை போடணும். ஒவ்வொரு மாசத்துக்கு அவங்க பெரியவங்க கரெக்டா பாப்பாங்க, இது காலண்டர் பார்ப்பாங்க. கரெக்டா நெல்லை கொண்டு விதைப்போம். அது அந்த நெல் விளையும் போது விளையும். ஆடி மாசம் கடலை விதைக்கணும், அந்த பருவத்துல விதைக்கணும். அப்பதான் கரெக்டா அந்த மகசூல் கிடைக்கும். இல்லாட்டி சமயத்துல அதுவும் காலை வாடி விட்டுரும். போட்ட காசு போச்சு, செலவு பண்ண காசு அதுவும் நஷ்டம் ஆயிடும். செலவு பண்ண காசு கூட கணக்கு பார்த்தா உலக்கு மிஞ்சா இருப்பாங்க. சமயத்துல அதுவும் லாஸ் ஆயிடும். எனக்கு ஒரு டைம் நல்லா கல்லெல்லாம் போட்டு 3 வர மழை பெஞ்சு எல்லாம் அவுட்டு. அது லாஸ் தான். ஒரு 30-40 அவுட்டு. அப்படியே நடக்கும். அதனாலதான் விவசாயம் நிறைய பேர் சூசைட் பண்றாங்க, தற்கொலை பண்றாங்க. நம்ம சினிமால வருது தப்பிச்சுக்கணும். பட் அதே நம்பி இருக்கணும் கஷ்டம். முன்னெல்லாம் விவசாயம் இருந்ததுனால விவசாயம் வச்சு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு பொண்ணு கட்டி கொடுப்பாங்க. இப்ப வீடு கட்டுவாங்க போனாங்க. இப்ப அது மெயின்டைன் பண்ண கஷ்டமா இருக்கு. விலைவாசி ஏறி போச்சு, மருந்து விலை ஏறி போச்சு, ஆள்குழி ஏறி போச்சு, ஆனா உற்பத்தி கம்மி ஆயிடுச்சு. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஓகே. இப்ப ஆடி மாசம் அப்படிங்கறதுனால கடலை எல்லாம் போட்டீங்களா சார்? இப்ப இல்ல, முருங்கை போட்டிருக்கேன். அடுத்த கடலை போடுவோம். மாத்தி போடுவோம். ஏன்னா ஒரே பயிர் போட்டா அது மகசூல் வராது. சோளம் போடணும், முருங்கை போடணும், கடலை போடணும், அதை வாய்க்காட்டுல நெல்லு போடணும், அதை எள்ளு விதைக்கணும். அதை மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சார், இப்ப உங்களுக்காக ஒரு அற்புதமான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு. இந்த செக்மெண்ட் பேரு பாட்டு பாடவா. ஓகேவா? ஆக்சுவலா இந்த செக்மெண்ட்ல என்னன்னா, நாங்க பாட்டு பாடுவோம், அதுல இருந்து கேள்வி கேட்போம், நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். முதல் பாடல், நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா,
அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போது ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. இந்த பாடல் தான். சோ இந்த பாடலை நீங்க யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க முதல்ல. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. இது எல்லாம் தன்னம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது டெடிகேட் பண்றேன். ஏன்னா தன்னம்பிக்கை வேணும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. எம்ஜிஆர் ஏங்க எவ்வளவு பெரிய அற்புதமான மனிதர். இன்னைக்கு கடவுள் மாரி இருக்காருங்க எம்ஜிஆர் மாரி. அவர் செஞ்ச புகழ், அவர் கஷ்டப்பட்டது, அதெல்லாம் அவர் மாரி ஒரு உலகத்துல ஒரு மனிதன். எம்ஜி ராமச்சந்திரன், நானும் ஏவி ராமச்சந்திரன். எப்படி லிங்க் வருது பாத்தீங்களா? அவர் எம்ஜிஆர், நான் ஏவிஆர். அவர் எக்ஸி சிஎம், நான் நெக்ஸ்ட் பி வேணாமா? நெக்ஸ்ட் பிஎம்மா? ஐயோ வேணாங்க, நீங்க அதெல்லாம் பெரிய கஷ்டங்க. நம்ம நினைக்கிறது பெருசா நினைச்சானா நடக்கிற பாதையா நடக்கும்ல. நல்லதுதான் நினைக்கிறேன். ஒண்ணு யாரையும் திருடுன்னு போகணும் ஏமாற்ற நினைக்கல இல்ல. ஆனா நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும். ஆமா, நல்ல இது எல்லாத்துக்கும் தன்னம்பிக்கை, எல்லாத்துக்கும் ஒண்ணும் கவலைப்படக்கூடாது. எல்லா ஆடியன்ஸுக்கு, எல்லா மக்களுக்கும் இந்த பாட்டை டெடிகேட் பண்ணுங்க. சூப்பர். அண்ட் நீங்க சினிமாலேயே பார்த்ததுலயே ரொம்ப நேர்மையான ஒரு நபர்னா யார சொல்லுவீங்க? விவேக் சார் தான். ரொம்ப நேர்மை. விவேக் சார், மயில் சாமி, தர்ம பிரபு மயில் என்ன. விவேக் சார் அவரும் நிறைய நீங்க வச்ச மரம்லாம் இன்னைக்கு ஆக்சிஜன் ஆகி காற்று நல்லா இப்ப உலகமே வெப்பமயம் ஆயிடுச்சுங்கிறாங்க. யாருமே மரம் வைக்கல. அப்ப என்னன்னா நீங்க நான் சொன்னாலும் என் டக்குன்னு கேட்க மாட்டாங்க. விவேக் சார் மாதிரி அப்துல் கலாம் ஐயா சொல்லி விவேக் சார் பண்ணி அது இன்னும் நிறைய வைக்கணும். அந்த மரம் தான் ஆக்சிஜன் தான். என்னைக்கு நம்ம பூமி குளிர்னா மரங்கள் இருந்தா குளிரும், குளிர்ச்சி ஆகும். அதனால விவேக் சார் நேர்மையானவர். மயில் என்ன தர்ம பிரபு 2 பேரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. 2 பேருமே என் கல்யாணத்தை வந்துட்டாங்க. விவேக் சார் கையாலும் தாலி எடுத்து கொடுத்தாரு. ஆமா, அது எங்க வில்லேஜ் கிராமத்துக்கு. ஆமா வந்தாங்க. நான் நல்லா இருக்கேன், எந்த குறையும் இல்லை. ஆண்ட முன்னேற்றால அவங்களோட ஆசீர்வாதத்தை நல்லா இருக்கேன், ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து வளர்ச்சி தான் நான் இருந்திருக்கேன். நான் ஒண்ணு வந்த உடனே ஒரு நான் மெட்ராஸ் வரும்போது என்னங்க ஒன்று பஸ்ஸுக்கு தானே காசு எடுத்து வந்தேன். நீ சினிமால தான் வந்தா, சினிமால தான் சம்பாதிச்சேன். பேரு புகழ் பணம் எல்லாம் சம்பாதிச்சேன். அதை சேஃப்டியா பண்ணி நல்லா குடும்பத்தை நல்லா இருக்கேன். நெருப்புடா நெருங்குடா, நெருப்புடா நெருங்குடா பாப்போம் அப்படின்னு இது ஏன் பாடினேன் அப்படின்னா, அடுத்த லைன் ஒண்ணு இருக்கு. நெருங்குனா பொசுக்குற கூட்டம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் என்னன்னா, ஒரு 4 பேர் சேர்ந்து நீங்க ஒரு குரூப்பா ஒரு ட்ரிப் போறீங்க. சினிமாக்காரங்களா இருக்க போறாங்க. அந்த 4 பேர் அந்த கூட்டத்துல யார் யார செலக்ட் பண்ணுவீங்க நீங்க? என் கேமராமேனு, என் மியூசிக் டைரக்டர், என் கவிஞர், நான் ஒரு ஆளு. 4 பேர் போதுமா? 4 பேரு எல்லாத்தையும் சொல்றீங்க பேரு. ஆனா கவிஞர் ஏலியரசன், கேமராமேன் வேற செல்வம், மியூசிக் டைரக்டர் வேலன் சகாதேவன், நான் ஏவி ராமச்சந்திரன். சரி, உங்க கூட நடிச்சவங்க யாரையும் கூட்டு போக மாட்டீங்களா? இதுதான் இப்ப இதுதான் டெக்னீஷியன். நடிச்சவங்களை கூட்டு போகணுமா? அவங்க வெளியூர் போயிட்டாங்க, எல்லாமே ஷூட்டிங்ல பிச்சா இருக்காங்க. இது ஒரு இமேஜினேஷன். இவங்களெல்லாம் நான் கூட்டு போனா நல்லா இருக்கும்பா, இந்த ட்ரிப்பே வந்து பயங்கர ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ, ஜாலியா இருக்குன்னா என் ஃபேமிலியோட போனாங்க எனக்கு ஜாலியா இருக்கும். சரி, ஏன்னா அப்போ சினிமாக்காரர்கள் வந்து பயங்கர ஜாலியா இவரோட இல்லை அப்படிங்கறத 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடானுமாங்க. நான் அந்த பழக்கத்தை வரல. நான் ரூம்லயே படுத்துக்கு போவேன். ஓகே, அடுத்த பாடல். வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு போய் கணக்கா, தினந்தோறும் வெறும் கனவா. இந்த பாடல் தான். என்னதான் பாசிட்டிவாவே நம்ம இருக்க ட்ரை பண்ணுவோம். எப்போதுமே என்ன டீ குடிப்பேன்னா பாசிட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனாலுமே நம்மள மீறி ஏதாச்சும் சில டைம் வந்து என்னடா வாழ்க்கை இது இப்படி வந்து நம்மள வச்சு சோதிக்குதே செய்யுதே அப்படின்லாம் இருக்கும்ல. சோ அந்த மாதிரி டைம் உங்களுக்கு இருந்திருக்கா? எப்படி அதுல இருந்து வெளியில வந்திருக்கீங்க? எனக்கெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. நினைக்க மாட்டேன். பெரிய கேள்வி, ஒரே 1 மார்க் பதில். அவர்கிட்ட நீ தப்பான ஒரு கேள்வியும் பாடலையும் கேட்டுட்டு நினைக்கிறேன். ஏங்க ஃபீல் பண்ணோம்? ஏங்க வாழ்க்கையை வெறுக்கணும்? ரசிச்சு வாழுங்க. எப்படியாப்பட்ட உலகம் நமக்கு. ஏங்க நமக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் வந்து நம்ம பாத்துக்கிறாரு, நல்லபடி பாத்துக்கிறாரு. ஊருக்கு போனா பஸ்ஸுக்காரங்க ரெடியா நிக்கிறாங்க, ட்ரெயின் ரெடியா விட்டுருக்காங்க. போர்டு அடிக்கிறேன், சினிமா ஹோட்டல்ல படம் பார்க்க போறோம். நல்லா சாப்பிடணும், நல்ல ஹோட்டல்ல சோறு கொடுக்க போறாங்க. டீ காப்பினா நல்ல ஹோட்டல் டீ காப்பி குடுக்கலாங்க. அப்படி ஏன் வெறுக்கிறீங்க? லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. அழகான உலகங்க. பிறக்க போற அடுத்த மனுஷனா இல்ல நம்ம ஆடா மாடா காக்காவா குருவி அடுத்த ஜம்ம என்னன்னு எனக்கு தெரியாது. கிடைக்கிற லைஃப் அழகா என்ஜாய் பண்ணி வாழுங்க. எங்க வாழ்க்கை வெறுக்கிறீங்க? ஐயோ, இனிமே இந்த பாட்டு பாடுவேன். யாரும் வெறுக்கிறமே நடிக்காதீங்க, பேசாதீங்க. யார்கிட்ட பேசினாலும் பாசிட்டிவா பேசுங்க. அதுதான் நம்ம வளர்ச்சியா இருக்கும். நம்ம ஜெயிக்கிறதா இருக்கணும். என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ. உங்களுடைய முதல் நாயகன் யாரு? சினிமால ஒருத்தரை நீங்க சொல்லணும், இவர் வந்து என்னோட ஒரு இன்ஸ்பிரேஷன். தனுஷ் சார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஓ ஏங்க லவ் சொல்லி கொடுத்தா நான் தேவதை கண்டல. நீங்க லவ் சொல்லி கொடுத்தனாலதான் இப்ப வரைக்கும் அந்த லவ் போயிட்டு இருக்கு போலயே. இல்ல நல்ல நடிகர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. ஏன்னா தேவதை கண்டன்ல அப்ப சிம்பிள் நாங்க எல்லாம் உட்காந்து விளையாண்டுட்டு இருப்போம், நல்ல யதார்த்தமா இருப்போம். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும், தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். இப்பயும் எங்க பார்த்தாலும் கிளி நல்லா எப்படி இருக்கு, நல்லா அன்பா பேசுவார். அதை விட என்னங்க வேணும் நமக்கு. அவரோட படத்துல அப்படியே என்னப்பா நீங்க நிறைய படம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னதுல அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ராயன்ல சொல்லியிருந்தாரு. பட் நம்ம கேரக்டர் அமையணும் இல்லைங்க நம்ம அவருக்கு. ஏன்னா அவரு பாயிண்ட் ஆஃப்ல பாக்கணும்ல, நமக்குன்னு காமெடி அவர் எடுக்கலாம், சண்டை டும்பு டும்புன்னு போயிட்டு இருக்கு. அதுல போய் கிளிய படக்க விட்டா என்ன பண்ணுவாரு. நிறைய காமெடி ஆக்டர்ஸ் வில்லனா மாறுறாங்கல்ல. ஆமா வில்ல மாதிரியா இருக்கு. அப்படி சொல்ல முடியாது சார், திடீர்னு நடிப்புன்னு வந்தா இந்த மூஞ்சி இருக்கு ஒத்து வராதுங்க. இந்த மூஞ்சி வந்து டம்மி பேசி வில்லனா வராது, அன்பா இருக்கும், காமெடியா இருக்கும். ஏன்னா நமக்கு அமையாத இருக்கும்ல. அதனால அவரு என்னைக்காவது யூஸ் பண்ணுவாரு, காமெடியா நல்லவன கிளி யூஸ் பண்ணுவாரு, அதெல்லாம் விட மாட்டாரு. இப்ப யோகி பாப்பா கூட பார்த்தாரு, ஒரு படம் சொல்லிட்டாரு, நல்லா பாசமா இருப்பாரு. சூரிய மாமா கூட பேசுவாரு, மாப்பிள்ள கூப்பிட மாப்பிள்ள எல்லாம் பாசிட்டிவா இருக்காங்க. பயங்கரமான ஹீரோ ஆயிட்டாரு சூரி. அதுல காமெடி வரும்போது நம்ம யூஸ் பண்ண போறாரு. ஏன்னா நமக்கு என்ன கிடைக்கும் போது அது கிடைக்கும், அதனால இப்ப கவலையப்படக்கூடாது. ஏன்னா அவரு முதல்ல தக்க வைக்கணும்ல. ஏன்னா நம்ம நினைக்கிறேங்க ஒரு ஹீரோ அவங்க கேரக்டர் தக்க வைக்கிற பெரிய போராட்டமா இருக்கும். அவங்க ஜெயிக்கணும், அந்த படம் ஹிட் ஆகணும், அது அவங்க போட்ட காசு ரிட்டர்ன் வரணும், இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. நமக்காக வாழ முடியாது, அவங்களுக்காக வாழணும். புரியுதுங்களா? புடிச்சரை வாழ வைக்கணும், மக்களையும் சந்தோஷப்படுத்தணும். இவ்வளவு பிரச்சனை இல்ல ஏங்க எனக்கு என்ன வேலை இல்லைன்னு கேட்க கூடாது. அவங்கள்ட்ட நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். நிச்சயமா அவங்க நட்பு இருக்கிற வரைக்கும் போதும். நம்ம 4 பேருக்கு வேலை கொடுப்போம், நம்ம கிளம்பிட்டோம்ல, டயட் ஆயிட்டோம்ல, முன்ன நம்மளே அவங்களை நிக்க வைப்போம். அடேங்கப்பா வாவ். அதாங்க சூப்பர் சார். வாமா அவனுக்கு ஒரு படம் சொல்றேன்னா அடுத்த படம் நம்ம பண்ணுவோம் அவங்கள. அவ்வளவுதான், அதுதான் வளர்ச்சி, அதுதான் அது வேற லெவல். அடுத்த பாடல், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, தாரரா எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, தாரரா கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். ஒரு அருமையான பாடல். இப்ப வரைக்கும் வந்து ஃபேமிலியோட இருந்தாலே இந்த ஒரு பாடல்ல தான் வந்து எல்லாரும் பாடி வைப் ஆவாங்க. சோ உங்க ஃபேமிலி பத்தி சொன்னீங்க, ரொம்ப சப்போர்ட் அப்படின்னு சொன்னீங்க. உங்களோட பசங்க ஏன் இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரவில்லை? சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவங்களை கூட்டிட்டு வருவீங்களா? பாப்பா இல்ல வரமாட்டேன். பாப்பா காலேஜ் அக்ரி படிக்குது, பாப்பா விவசாய கல்லூரி படிச்சிருக்கேன், அக்ரி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. தம்பி 11th படிக்கிறான். எங்க வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்க படிப்பு தான் முக்கியம், நடிப்பு எப்பனா நடிக்கலாம், பட் படிப்பு முக்கியம். அதனால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இல்லையா? உங்களை பார்த்து அந்த அப்பா நானும் வந்து நடிகனா ஆகணும், அவங்கள பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆறு. பாப்பா அந்த ஓடிடுவான் பையன். அப்படியா? ஆமா, இன்ட்ரெஸ்ட் வந்தது இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தானே வர முடியும். ஓகே, ஆமா, அவன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பாப்பா சரி, அவன் சரி. ஓகே, அடுத்த பாடல். கிளியே கிளியே கீ கீ கிளியே. உங்க பேரை தான் சார் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே. கிளியே கிளியே இவ்வளவு நேரம் என் பொண்டாட்டி கோச்சிக்காதங்க. ஐயோ கடவுளே, குடும்பத்துல கொல்லி வச்சுக்காதீங்கம்மா. ஓகே, இந்த உங்களுக்கு ஒரு டேக்லைன் வந்தது இல்லையா, கிளி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லும் போது இதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டீங்களா, இல்ல ஏன்பா என்னையே இப்படி சொல்றீங்க, எனக்கு கவலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? வை பிகாஸ் நீங்க இப்ப வந்து கவலைனா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க, நெகட்டிவிட்டினா என்ன அதெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்க இல்லையா? பட் அந்த டைம்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்த காலகட்டங்கள்ல இந்த டேக்லைன் கிளின்னு உங்களை கூப்பிடும் போது நீங்க சந்தோஷம் தான் பட்டீங்களா, உண்மையா சொல்லும் போது? அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது அரியலூர்ல நான் காலேஜ் பக்கத்துல எங்க வீடு. அப்பா மண்டியை வர மில்லுக்கு போவோம், வருவேன். காலேஜ் முடிச்சு நான் காலேஜ் பக்கம் வீடு. நான் நடந்து போவேன், என் ஃப்ரெண்ட்லாம் ஸ்கூல் ஹைஸ்கூல் அரியலூர்ல. நான் காலேஜ் நடந்து போவேன், காலேஜ் பிள்ளைங்க விட நான் கிண்டல் பண்ணுங்க. அப்போ நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அவரை ஃபீல் பண்ணி வீட்டில் சொல்லி சர்ஜரி பண்ண போயிட்டோம். திருச்சியில் கிருஷ்ணமூர்த்தி சார்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க சர்ஜரி பண்ணி வீட்டில் இருந்து எங்கள் அம்மாலாம் வச்சு எல்லாம் சொன்னாங்க, சர்ஜரி பண்ண போனோம். அப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, வேண்டாம் அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, இது யாருக்கு அமையுது, இது எல்லாம் இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லாட்டி அப்பயே சர்ஜரிக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் அப்போ ஃபீல் பண்ணேன், இப்போ சந்தோஷப்படுறேன். அதுதான் எனக்கு உலகம் பூரா என்னை கொண்டு வைக்குது. ஆனா மூக்கு தான் என்னை கொண்டு வைக்குது. கடவுளை அவதாரம். நீங்க பார்த்து திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அங்க கல்லையாகவன்ல ஒரு சாமி. மதுரை மீனாட்சி போயிருக்கீங்களா? கிளியில நான் வரும் சாமி. அப்ப நான் எவ்வளவு பெரிய கொடுத்து வச்சிருக்கேன். இங்க பெரிய புண்ணியங்க. அதனால நல்லா இருக்குங்க. இப்ப அந்த புரிதல் இருக்கு சார். பட் நீங்க அந்த டைம்ல அப்படி சொல்லும்போது பண்ணிருக்கேன். அதெல்லாம் வெளில சொல்லக்கூடாதுங்க, வீக்னஸ் லேக் ஆயிருக்கேன், அழுவி இருக்கேங்க. ஆமா, ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். அதெல்லாம் பல பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருக்கேன். அதனால பக்குவம் ஆயிடணும். ஒரு கட்டத்துக்கு மேல பக்குவமாயி அதை மெச்சூரிட்டி ஆகி அதுல இருந்து விடுபட்டு வெளியில வரணும். சோகத்தை சொல்லக்கூடாது வெளியில, வீக்கெண்ட்ஸ் லீக் ஆயிடும்ல. அண்ட் இப்ப அப்கமிங்கா என்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு சார் உங்களுக்கு?
இப்போ இப்போ கொடைக்கானல் ஒரு படம் போயிட்டு வந்தேன், படம் பேர் மறந்து போச்சு. சுந்தர் சி சார் ஹீரோ. ஆ, அதில் நல்லா பேய் படம், நல்லா ம். எல்லாம் டெக்னீஷியன் துருக்கி வெளிநாட்டுலேருந்து வந்திருக்காங்க, கேமரா டெக்னீஷியனு, மேக்கப் எல்லாம் ஃபாரின் மேக்கப்பு நல்லா பண்ணிட்டாங்க. அப்புறம் விஜய் சார் படம், அப்புறம் முத்துக்கால அண்ணன் படம், யோகி பாபா அண்ணன் கூட ஒரு 2 3 படம், அப்புறம் என்ன சர்க்கிள் ஒரு 2 3 படம், 6 7 ஒரு 10 படம் போயிட்டு இருக்கு. 10 படம் போயிட்டு ஆமா ஆ. போயிட்டு இருக்கு. எல்லாம் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் இப்போ Wow. நிறைய ரிலீஸ் ஆகி வந்துடும், எல்லாத்துக்கும் ரிலீஸ் ஆகிடும். இப்போ நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன், ஆ, இதை முடிச்சு அடுத்தது பண்ணுவோம். இன்னொன்று நமக்கு சினிமா தாங்க தெரியலையும், வேற என்ன தெரியும்? Okay. உனக்கு விவசாயம் தெரியல, சினிமா தெரியும். ஆ. ரெண்டுமே முக்கியம் தான். விவசாயம் அத்தியாவசியம் சாப்பாடு, இது மக்களை சந்தோஷப்படுத்துறது. ம். ஆனா ரெண்டையும் அழகாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணுங்க, அவ்வளவுதாங்க. wow. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு வாழ்க்கை. சோலி. ஆமா. சூப்பர் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அண்ட் லாஸ்டா எங்களுக்காக வந்து உங்க மைண்ட் டக்குன்னு பிளாங்க் ஆக்கிக்கோங்க, சரியா? மைண்ட்ல ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இப்போ நீங்க பண்ண காமெடியில டக்குன்னு உங்க மைண்டுக்கு வர ஒரு காமெடியை எங்களுக்காக நீங்க சொல்லணும். ஓவரா பேசினா மூக்கு மேல கோவணும். அப்படியா? ஆமா, அது என்ன கோவமே வராது. இல்லை என்னன்னா, அந்த சீன் எடுக்கும்போது லைட்டிங் போயிடுச்சு. கேரளால தொடுபுலா லொக்கேஷன். ம். மறுநாள் வேற ஷிஃப்டிங் போறாங்க. ஈவினிங் ஆச்சு, லைட்டிங் போயிடுச்சு. மானிட்டர்லாம் பார்க்கல, கரெக்டாக பண்ணிடு, எல்லாம் டென்ஷனில் இருக்காங்க. லைட்டிங் போயிடுச்சு, மானிட்டர் இல்லை. மறுநாள் வேற லொக்கேஷன் போகிறோம். இது ஒரே டேக்கில் பண்ணிருந்து அதை ஒரே டேக்கில் பண்ணிட்டோம். ஆமா, Great. எல்லாம் ஆமா ஒரே டேக். மானிட்டர் கூட பார்க்கல, ஒரே சைட்டா டேக்கு தான். ஆ, அந்த சீன் பார்த்துருப்பீங்க நீங்க. ஆமா. வேலையை ராஜினாமா பண்ண, வண்டி ஏறாம பாரு, வேலையை ராஜினாமா பண்ண, ஏன்டா குஜராத் கண்ண பாருங்க, சும்மா இருங்க, நீங்க பிச்சைக்காரன் சொல்லலாம் கை போட்டு பேசுறீங்க. டேய் பிச்சைக்காரன் சொல்லலா, வரப்பட பாரு, அது மாதிரி போவோம். போகிற பண்ணா மூக்கு மேல கோரம்மா, டேய் மூக்குங்க நாக்கு ஏன் ரொட்டேஷன் விட்டுட்டு இருக்கேன் பாரு, அது ஒரே டேக்கில் பண்ணது. அது நல்லா ரீச் ஆயிடுச்சு. ம். நிச்சயமா. ஏன்னா, சூர்யா சார் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சாரு, நல்ல நடிகை, சூப்பரா நடிச்சாரு சூர்யா சார். அவரும் ஜோதிகா மேடம் அடையாளமே தெரியாது, அப்படி அழகா நல்ல அருமையான படம் அது. Wow. ஆமா, நல்ல படம். அது காமெடி நல்லா பண்ணாங்க, அழகா இருந்துச்சு. ம். லொக்கேஷன் அழகா இருக்கும். எல்லாம் பெரிய டெக்னீஷியன் எல்லாமே நல்லா இருந்து. அந்த சீன் நல்லா பேசப்பட்டுச்சு எனக்கு. சூப்பர். அதே மாதிரி தனுஷ் சார் கூட தேவரகண்ணன், அவரு நல்லா பேசப்பட்டுச்சு. நான் எல்லாருமே ஒவ்வொரு சீன் பண்ண எல்லாம் மெயினான ஆர்டிஸ்ட் கூட பண்ணுங்க. சமஸ்தான அண்ணன் கவுண்டமணி அண்ணன் கூட பண்ணேன், அது நல்லா பேசப்படும். வாவ். எல்லாம் கவுண்டமணி சார் கூட எல்லாமே ஆர்டிஸ்ட் கூட பண்ணதுனால எல்லாம் டெய்லி காமெடி வந்துகிட்டே இருக்கு. ஏதாச்சும் இப்பதான் ஊர்ல பண்ண, இப்பதான் அவங்க வீட்டுல பார்த்தா எங்க நிக்கிறோம்பாங்க. ஏன்னா வீட்டுல பண்ணா அவங்க வீட்டுல காமெடியில ஓடிட்டு இருக்கும். ஆ, ஆனா காமெடி சேனல் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, டெய்லியும் படமே பார்க்கலாம் ஓடிட்டு இருக்குல்ல. நிச்சயமா. சூப்பர் சார். சோ ரொம்ப கலகலன்னு ஜாலியா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.